Hi friends, good evening. Welcome to our channel. நேத்திக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் எனக்கு கொஞ்சம் ஸ்டாக்ஸ் பார்த்துருந்தோம். அதே மாதிரி நாளைக்கு அதாவது 17/2/2021க்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் பார்க்கலான்றதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஆதரவு தர எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தென் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் நியூஸ் அப்டேட் அண்ட் நான் என்ன ட்ரேட் பண்ணுறேன்னு அது அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலகிராமோட குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நேத்திக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி போயிருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எம்எஃப்எஸ்எல். எம்எஃப்எஸ்எல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 829 அபோவ் பை பண்ண சொல்லியிருந்தோம். 829 அபோவ் பை பண்ண சொல்லியிருந்தோம். இன்னைக்கு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இன்னைக்கு அதோட ஹை பார்த்தீங்கன்னா 859.70. நம்ம ஆனால் கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா 830 அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ். ஆக்சுவலி இங்கே மார்னிங் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா மார்னிங் ஓப்பன் 821.90. மார்னிங் ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹைக்கு போயிட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 11 o'clockலேயே ட்ரேட் முடிஞ்சது. அந்த லெவலை கிராஸ் ப்ரீச் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகிட்டு திருப்பியும் ஆஃப்டர்நூன் அதாவது 110க்கு பார்த்தீங்கன்னா அகெயின் நம்மளுக்கு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து திருப்பியும் அகெயின் பார்த்தீங்கன்னா அதே லெவலில் போயிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. தென் அடுத்த ஸ்டாக் வந்து அதானி போர்ட். அதானி போர்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் நல்ல ஒரு ஓப்பனிங் 6:30 ஓப்பன் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு நம்ம 6:30 அபோவ் பை பண்ண சொல்லியிருந்தோம். பட் 6:30 ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா 628 வரைக்கும் போயிட்டு டவுன் ஆகிட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஹை ஆச்சு. ஸோ வந்து 6:30 ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம பை பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு அதோடைய ஹையான 643. நம்மளுடைய ரெண்டு டார்கெட்டுமே ரீச் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 50 பைஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் டார்கெட் வரல. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நியர் டு செகண்ட் டார்கெட். அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸ். ஹேவல்ஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங்கே நம்மளுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. ஹேவல்ஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டர்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோனா 1175லேயே வந்துடுச்சு. வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதோடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா 1202 வரைக்கும் போயிட்டு நம்மளுக்கு ரெண்டு டார்கெட்டுமே போயிருக்கு. ரெண்டு டார்கெட் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால் மாதிரி காட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் மோட்லேயே தான் இருந்தது. இன்கேஸ் இதில் மிஸ் ஆனவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த லெவலையும் புக் பண்ணியிருக்கலாம். எதனால சொல்கிறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 1175லேருந்து 1200 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 25 rupees பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருந்தது. இன்கேஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிச்சி புக் பண்ணுறவங்களும் புக் பண்ணியிருக்கலாம் 1215. ஸோ பார்த்தீங்கன்னா 40 rupees பக்கம் அரௌண்டு வந்து நம்ம கொடுக்குற ட்ரேட் கால்ஸ் டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். தென் வந்து நீங்கள் வீடியோஸ் நம்ம பழைய வீடியோஸையும் நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா வீடியோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாக்பாட் அடிக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 கால் நல்ல ஜாக்பாட்டு. ஒன்று வந்து ஹேவல்ஸும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்எஃப்எஸ்எல். அதானி போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நியர் டு நம்மளுக்கு செகண்ட் டார்கெட் இருந்தது. தென் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் போயிருக்கு. நான் நிஃப்டி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு 15,431. நேத்திக்கோட வீடியோ நம்ம லிங்க் மேலே கொடுக்குறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 15,431 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தென் வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 15,362 இருக்கும். சாரி, இது வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன், இது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் ஓப்பனே ஆச்சு இன்னைக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெவலான 15,431 பார்த்தீங்கன்னா டச் பண்ணிட்டு ஃபால் ஆச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா மறுபடியும் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 11:30லேருந்து பார்த்தீங்கன்னா 12:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லைன்லேயே தான் இருந்திருக்கு. தென் ஆஃப்டர் தட் ஃபால் ஆயிருக்கு. தென் வந்து நான் கொடுத்துருந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 15,247 லெவலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சப்போர்ட் எடுத்து திருப்பியும் அப்போர்டு போயிருக்கு. பேங்க் நிஃப்டி
அதே மாதிரி நிஃப்டியும் நம்ம சொல்லியிருந்தோம். நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் இந்த ஏரியாவில் க்ளோஸ் ஆனாங்காட்டி இதுக்கு மேற்கொண்டு போகிற பட்சத்தில் நல்லா போகும் சொல்லியிருந்தோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தது 37,597 அண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துருந்தது 37,891. பட் ஆனால் என்னென்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிச்சு. பட் ஆனால் சப்போர்ட் எடுக்காமல் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆச்சு. அகெயின் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபால் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கன்சல்டேஷன் மோட் ஆகிட்டு தென் வந்து அகெயின் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு. பட் ஆனால் சஸ்டெயின் ஆகாமல் திருப்பியும் ஃபால் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக சப்போர்ட் எடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகிறது இன்கேஸ் ரைஸ் ஆகிறதுன்னு தெரியும். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபால் ஆகிருக்கும். ப்ராப்பர் இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி இருக்கும். தென் வந்து அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து இப்போ வந்து நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் அண்ட் நாளைக்கு நம்ம என்ன ஸ்டாக்ஸ் பார்க்கலான்றதை பற்றி இப்போ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பயங்கர வாலடைலான டேவாக தான் இருந்தது. எதனால சொல்கிறேன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஹை 15,431 பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் டச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஃபால் ஆச்சு. ஃபால் ஆகிட்டு தென் வந்து ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா மத்தியானம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்லேயும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து இது ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் டைரக்ஷனில் போகிறதா இல்லை டவுன் டைரக்ஷனில் போகிறதான்னு தெரியாமல் இருந்தது. தென் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா 12:15 பார்த்தீங்கன்னா நல்லா ஃபால் ஆகிட்டு திருப்பியும் அகெயின் ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸுக்கு வந்திருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ஏரியா அதாவது 15,362 பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து அடுத்த டார்கெட்டாக 15,431 அதுக்கு அடுத்த டார்கெட்டாக வந்து 15,506 இன்கேஸ் ஃபால் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 15,247 அண்ட் அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 15,151 அண்ட் அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 15,059. அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேங்க் நிஃப்டி நேத்திக்கோட ரேலியை கண்டினியூ பண்ணணும்னு எல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதோடைய ப்ராஃபிட் புக்கிங் வந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா மார்னிங்கே பார்த்தீங்கன்னா அதோடைய ஹையை டச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபால் ஆக ஆரம்பிச்சது. பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஃபால் ஆகிட்டு தென் அப்புறம் தான் நம்மளுடைய சப்போர்ட் ஏரியா அதாவது 36,824 ஒரு சப்போர்ட் ஏரியாவை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போர்டு மூவ்மெண்ட்டுக்கு போயிருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை நம்மளுக்கு பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆனது வந்து 37,049. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் சார்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 37,127 இருக்கு. ஸோ வந்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து நாளைக்கு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்கேஸ் நாளைக்கு கேப் அப்பாக ஓப்பன் ஆகிற ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியா அதாவது 37,381 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 37,597 வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 37,891 வந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். அதே மாதிரி இன்கேஸ் ஃபால் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து இந்த ஏரியா அதாவது 36,855 அண்ட் அடுத்தது வந்து 36,646 அண்ட் அடுத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 36,415 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவும் இருக்கும். நம்ம இப்போ ஸ்டாக்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து எம்ஜிஎல் மாநகர் கேஸ் லிமிடெட். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹையில் போயிருக்கு. இதோடைய லைஃப் டைம் இப்போ ஹையில் பார்த்தீங்கன்னா 1184 பார்த்தீங்கன்னா அதில் வந்து டவுன்ஃபால் ஆகி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா அதாவது 1128 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்போர்ட் மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. தென் வந்து ஆர்எஸ்ஐலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்திருக்கு. தென் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு இது பிரேக் பண்ணுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாநகர் கேஸ் நல்லா ஃப்ளை ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ வந்து மாநகர் கேஸ் வந்து நாளைக்கு வந்து 1148க்கு அப்போ பை பண்ணுற பட்சத்தில் அதோடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 1157 அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து 1169 அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1041. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறோம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். பார்த்தீங்கன்னா இன்னைக்கே நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்தது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சஸ்டைன் ஆகலை. நாளைக்கு இந்த சஸ்டைன் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா அப்போர்ட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் ஆல்ரெடி இங்கே ஒரு டைம் பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு டைம் பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 டேஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சஸ்டைன் ஆகாமல்
ப்ராஃபிட் புக்கிங்னால ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை பிரேக் பண்ணி மேலே போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அபோவ் 2065க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம். ஸோ பை அபவுட் 265, ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 279 அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து 2092 அண்ட் இதோடைய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2058. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து லார்சன் அண்ட் டியூப்ரோ எல்என்டி. டியூப்ரோ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹைல இருக்கு, பட் ஆனால் ஒரு கன்சல்டேஷன்ல இருக்கு லாஸ்ட் வீக்ல இருந்து. ஸோ வந்து இந்த கன்சல்டேஷன் பேஸை பிரேக் பண்ணி போற பட்சத்தில் இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுக்குது. இந்த ட்ரெண்ட் லைன்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷன் பேஸை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இந்த கன்சல்டேஷன் பேஸை பிரேக் பண்ணி போற பட்சத்தில் நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம். ஸோ வந்து பை அபோவ் 1563. ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 1571 அண்ட் செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 1578 அண்ட் இதோடைய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1554. தென் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த லார்சன் டியூப்ரோ போடும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா டைட் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா இது பயங்கர வாலட்டைலாக இருக்க ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு சடனாக அப் போகிற மாதிரி போயிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து கேடிலா ஹெல்த் கேர். கேடிலா ஹெல்த் கேர் பார்த்தீங்கன்னா ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீக்கே, இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண வரைக்கும் அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி பிரேக் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகிட்டு திருப்பியும் இந்த இடத்துல இந்த ஏரியாவில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து இந்த ட்ரெண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்து திருப்பி அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான அப்வர்ட் மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து நாளைக்கு 472 அபோவ் சஸ்டைன் ஆகி போகிற பட்சத்தில் நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போகலாம். ஸோ வந்து பை அபோவ் 472, ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 476 அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து 480 அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 469. தென் நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து JSW ஸ்டீல். JSW ஸ்டீலும் இன்னைக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பையிங் லெவலுக்கு வந்தது, பட் ஆனால் சஸ்டெயின் ஆகலை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்து திருப்பி ஃபால் ஆயிடுச்சு. நாளைக்கு இந்த 412 அபோவ் போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போகலாம். ஸோ வந்து 412 அபோவ் போகிற பை ஆப்பர்ச்சுனிட்டி போகிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 470, செகண்ட் டார்கெட் வந்து 421 அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 409. தென் வந்து RSIலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கல் பேட்டர்ன் வந்திருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்து பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு JSW ஸ்டீல்ஸ் வந்து நல்லா போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் செக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ரேலியாக இருக்குது. ஸோ வந்து நாளைக்கு நம்ம JSW ஸ்டீலையும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். தென் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தென் சேனல் டெலகிராம் வந்து ஃப்ரீ தான் பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆட் ஆகிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.